அனைவருக்கும் வணக்கம். அப்போ நண்பர்களே, இப்போ கேளக்கீர் சித்தருக்கு வந்து நான் இப்போ டெய்லி வந்து லைவுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் லைவுக்கு வராங்க. ஆனால் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தானே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதில் வந்து கேட்டால் தானே எனக்கு வந்து உங்களுக்கு அது ஆன்சர் சொல்ல முடியும். அப்போ எல்லாருமே வராங்க. வந்துட்டு பேசாமல் இருந்துட்டு போகிறேன். அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஏதாச்சும் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ஏதாச்சும் உங்களுக்கு பேச முடியும். ஓகே, இப்போ நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது அதில் எனக்கு ஒரு இது வராது. அதனால் நீங்கள் பேசும்போது நானும் பேசுகிறேன். இப்போ லைவுக்கு வரும்போது எல்லோரும் பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது நானும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த கேளக்கீர் சித்தரையாவுக்கு வந்து சாமி கும்பிடும்போ யாருக்கும் காண்டாக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அசோக் ஐயாவும் கூட சொல்கிறாங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 48 நாள் பண்ணும்போது அந்த 48 நாளில் சாப்பிடலாமா வேண்டாமான்னு சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்து கேட்டால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இந்த 48 நாளும் உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தால், அந்தமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 48 நாள் நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கிடையில் இந்த 48 நாள் ஆக வேண்டாம், அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து சித்தரை வந்து காய்ச்சி கொடுப்பாங்க. இதுதான் உண்மை. எல்லாமே வந்து எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாமலும் இருக்க முடியாது. அப்போ எனக்கு வந்து காரியம் சாதிக்கும் அப்படின்னு இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அப்போ நீங்கள் வந்து இந்த 48 நாளும் மந்திர ஜபம் பண்ணும்போது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். ஓகே, நான் என்னை பொறுத்து கேட்டால் நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன். அது எல்லாமே இந்த 4-5 வருஷமாக நான்வெஜ்ஜே இப்போ எடுக்கிறது இல்லை. அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி மந்திர ஜபம் பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிடாம இருந்து பாருங்கள். இப்போ கூட சபரிமலைக்கெல்லாம் 48 நாள மண்டல விரதத்துக்கு போகும்போது வந்து நான்வெஜ் சாப்பிடாம அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு சுத்தபத்தமாக தானே நம்ம வந்து அந்த விரதம் கடைபிடிக்கிறது. அப்போ அதே மாதிரி தான் நமக்கு ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். எஃபர்ட் எடுத்தால் தான் நமக்கு அது கிடைக்கும். ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் வருന്ന காக்கா குருவி அதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொஞ்சம் வச்சு சாப்பாடு கொடுங்க. அது வந்து நீங்கள் சாப்பிட்ட தட்டிலேருந்து எச்சு சாப்பாடெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படி யாரும் வைக்க மாட்டேன், அதனால் நான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ காலையில் அவங்களுக்காக சாப்பாடு வச்சுட்டு இருக்கேன். அப்போ அவங்களுக்காக தான் இது, அதுங்களுக்காக தான் இந்த காலையில் ஒரு 6 மணியிலேருந்து எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்மள செயல் வந்து நம்மளாவே செய்யறதுக்கு ஒரு மனசு வரணும் அதுக்கு. இல்லைன்னா எனக்கு அது வந்து நான் அதை வச்சு எனக்கு புண்ணியம் கிடைக்கும், எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை செய்யக்கூடாது. நம்ம வந்து அதுங்களுக்கும் பசி இருக்குது. அப்போ நம்ம ஏதாச்சும் வைக்கும்போது அது ரெகுலராக வந்து சாப்பிடும்போது நம்ம இந்த வெளியிலெல்லாம் போய் அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். அப்போ அன்னதானம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மனசார நம்ம வந்து இது இப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் பச்சரிசி வச்சு கொடுத்தா அதுங்களை சாப்பிட்டுட்டு போகும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி உங்கள்கிட்ட ரோடுலெல்லாம் போகும்போது யாராச்சும் பார்க்கும்போது ஒரு ஆள் வந்து கொஞ்சம் டீ குடிக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் கேட்டால் நீங்கள் கையில் இருந்தால் கொடுத்துடுங்க. அந்த நீங்கள் வந்து அவங்கள அது எதுக்கு வாங்குறது, கை கால் எல்லாம் நல்லா இருக்குது தானே, போய் உழைக்க வேண்டதானே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் தப்பு. அப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட முன்னாடி ஒரு ஆள் ஒரு 10 ரூபாய்க்கு வந்து கை நீட்டும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு கர்மா பேஸில் தான் அது உங்களுக்கு வந்து அவங்கள வந்து கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் அது மாதிரி பாருங்கள், கொடுத்துடுங்க. நீங்கள் கேட்கும்போது அது கொடுத்துடுங்க. அதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸுக்கு நிற்க வேணாம், அது கொடுத்துடுங்க. நீங்கள் மனசில் கூட அது மாதிரி தப்பாக நினைக்க வேணாம், கொடுத்துடுங்க. ஓகே, அப்புறம் யாராச்சும் வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு உதவி கேட்கும்போது
அந்த உதவி வந்து எப்பொழுதும் நம்ம இப்போ நிறைய பல வீடியோவில் சொல்லியிருக்குது. ஆரெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு ஹெல்ப்புக்காக வருதோ அவங்களெல்லாம் நம்மளோட பூர்வ ஜென்மத்தில் நமக்கு வந்து ஒரு அதை லிங்க் பண்ணி தான் நமக்கு இந்த ஜென்மத்தில் வரும். அப்போ அது ஏதோ நல்லது கெட்டதோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு இது கொடுத்தா எனக்கு இது கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல் நீங்கள் மனசால எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட பட் இப்போ வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒரு பணம் கேட்குறவங்களும் வந்து எப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் நம்மளை ஏமாத்துறது கூட இருக்கலாம். ஆனாலும் நம்ம அதுக்கு வந்து அது பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அது அந்த கர்மம் அவங்களுக்கு போய் சேரட்டும். இப்போ ஒரு ஆள் ஏதாச்சும் நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்மளை அது கொடுக்காம அவங்கள ஏமாத்துறதுக்கு தானே, சும்மா பொய் சொல்லி தானே காசு வாங்குறேன், அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு வர வேண்டாம். அதை அவங்களுக்கு நினச்சிட்டு போட்டு அவங்கள அந்த பணம் வாங்கிட்டு அவங்கள என்னமோ பண்ணிட்டோம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதோட கர்மம் எல்லாம் நம்மளுக்கு சேராது. ஓகேங்களா? நம்மளை அது தப்பாக நினைக்கும்போது தான் நம்மளுக்கு அதோட கர்மா சேரும். அப்போது நண்பர்களே, அப்போது எல்லோரும் லைவில் வரும்போது கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. அப்போ தானே நீங்கள் இந்த லைவில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஓகே, பை.